நம்ம சிம்பிளாக தக்காளியே இல்லாமல் ஒரு பிரியாணி நைட்டுக்கு டின்னருக்காக நான் செஞ்சேன். அதனால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக பப்பாயா ஒரு பீஸ் எடுக்கிறேன்னா, மீதி இருக்கிறத வந்து நான் வந்து பப்பாயா சாலட் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீல் பண்ணிவிட்டு 2 பீஸ் பப்பாயா போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன். நம்ம வேணும்னா பச்சை மிளகா கூட இதில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புதினாவை நான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இது வீட்டிலேருந்து நான் எடுக்கிறதுனால அந்த காம்போடையே சில சமயம் போட்டுருவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும் அந்த காம்பு. கொஞ்சம் தயிரும் சேர்த்துருக்கேன் இதில். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. நான் ரொம்ப லேட்டாக தான் இதை செய்ய ஆரம்பித்தேன், ஆனாலும் நல்லா வந்தது. நைட் ஒரு 8 o'clock தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் செய்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இந்த நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலா வந்து நான் காமிக்கிறேன், நான் வீட்டிலே தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. இந்த பப்பாயா போடுறதுனால அது கொஞ்சம் நல்லா சிக்கனை சாஃப்டாக காட்டும். ஆனால் டேஸ்ட்டே தெரியாது உங்களுக்கு, அதோட டேஸ்ட் இதில் தெரியாது. வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வீட்டிலே அரைச்சது. அது இல்லாமல் நம்ம பச்சை மிளகாவும் போடுவோம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை எல்லாம் சேர்கிற அளவுக்கு ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது புளிப்பு டேஸ்ட்டும், ஏன்னா நம்ம தக்காளி போடல, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் உதிரியாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயத்தை நான் வந்து நறுக்கி பொரித்து எடுத்துக்கிட்டேன் ப்ரௌனாக. அதுக்கு லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துருங்க. ரொம்ப ப்ரௌன் ஆச்சுன்னா கூட லைட்டாக அது கசப்பு தன்மை வந்துடும். அந்த நம்ம எல்லாம் போட்ட இதில் கொஞ்சம் வதங்கின வெங்காயத்தையும் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அது ஒரு 25 நிமிஷம். இப்போ வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் அரிசிக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு 2 பே லீவ்ஸ் போட்டு நம்ம ஊற வச்ச 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நினச்சோன்னா ஒரு 1/2 an hour, ஒரு 45 minutesக்குள்ளே நம்ம ஒரு பிரியாணி பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஷாஜீரா போட்டிருக்கேன் நான் கொஞ்சம், அந்த ஸ்மெல்க்காக ரைஸ்க்கு. ஒரு அரை வேக்காட்லேருந்து கொஞ்சம் 1/4 வேக்காடுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருங்க. லைட்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்குள்ளே வீட்டில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தது, ஒரு கேரட்டை திருவிக்கிட்டேன், வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நான் ஒரு ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போது நெய் இல்லை வீட்டில், ஸோ அந்த பட்டர் வச்சே நான் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தயிர் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தயிர் கலங்க. அது மட்டும் காய்கறி எல்லாம் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிடணும். ஏன்னா அப்படியே இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வந்து விடும்.
கொஞ்சம் தண்ணியாக ஆயிரும். அதனால் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தயிர் கலந்துக்கணும். இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் போட்டேன். ஏன்னா நெய் அட் ப்ரெசண்ட் வீட்டில் இல்லை, ஸோ நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம எல்லாம் கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்குங்க. இப்போ நல்லா ஊறிட்டு அது இப்போ நல்லா பார்த்தீங்களா எண்ணெய் விட்டுருக்க மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசி போடலாம். அப்படியே போட்டுட்டு மேலே ஃபுல்லாக அந்த 1.5 கிளாஸ் ரைஸ்க்கு அந்த சிக்கனுக்கு கரெக்டாக இருந்தது. வெங்காயம் வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு அரை வெங்காயமும் எடுத்துருந்தேன். மீதி வந்து நம்ம அந்த பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை கொஞ்சம் தூவிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தனியாக இதுக்குன்னு வச்சுருந்தேன், அதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அங்கங்கே பட்டர் வச்சுட்டேன். நெய் இருந்தால் நம்ம இந்த டைமில் நெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே அந்த சின்ன ஹோல் இருக்கும் இந்த மாதிரியான பாத்திரங்களில், அதில் வந்து நம்ம அது ஒரு கிராம்பை வச்சு மூடிட்டு மேலே வந்து நம்ம நல்லா அடியில் ஒரு தோசைக்கல் போட்டு மேலே வச்சுட்டு ஒரு டவலோ ஏதோ ஒரு துணியை போட்டு நல்லா மூடிடுங்க, காற்று வெளியே போகாமல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம், சிக்கன் வேகலையே நீங்கள் நினைக்க வேண்டாம். சிம்மில் வச்சா போதும், 20 to 25 மினிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். நல்லா குக் ஆகிருக்கும். ஏன்னா காற்று வெளியில் போகல பார்த்தீங்களா, அது வேறு நல்லா ஊறி இருக்குது. ப்ளஸ் இந்த ரைஸ்க்கு அந்த இது டைமுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிஞ்சி போனால் கூட வேணால் 2-3 நிமிஷம் வச்சுக்கோங்க திறந்து பார்த்துட்டு. பாருங்கள், கரெக்டாக ரைஸ் முழுசாக வெந்துடுச்சு. அடியில் சிக்கனும் வெந்திருக்கும், ஏன்னா எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் நம்ம, தயிர் பப்பாயெல்லாம் போட்டு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இறக்கும் போது ஒரு சின்ன துண்டு பட்டர் வச்சுருந்தேன், அதை நான் மேலே வந்து போட்டுட்டேன். ஏன்னா மேலே இருக்க ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எல்லாம் ரெடியாகி முடித்த உடனே தான் நான் அதை போட்டேன். நம்ம இப்படி வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸோடு இந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே நீங்கள் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா ஃபுல்லாக மூடிட்டிங்கனாலே எல்லாமே சேர்ந்துடும் அதோட. பாருங்கள், லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா, கொஞ்சம் அந்த வெங்காயம், ஒரு துண்டு பட்டர், அவ்வளோதான், முடிஞ்சுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ரைத்தா ரெடி. சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணின்னு கூட சொல்லலாம். தக்காளிலாம் இல்லை, எதுவும் இல்லை, கடகடன்னு ஒரு பிரியாணியை செஞ்சு ஒரு ரைத்தா பண்ணிட்டோம் நைட் டின்னருக்கு. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.